இன்றைய செய்திகள். சிஎம் விஜய்க்கு எதிராக மிரட்டல். போலீஸ் பிடியில் திமுக எம்எல்ஏ. பூட்டுனா எலும்பு இருக்காது. சிஎம் விஜய்க்கு பகிரங்க மிரட்டல். சிஎம் விஜய்க்கு பகிரங்க மிரட்டல் விடுத்த திமுக எம்எல்ஏ. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது. சட்டசபைக்கு வா, விஜயை விமர்சித்ததால் நடவடிக்கை. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளில் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் கைது குறித்த விரிவான அலசலை பார்ப்போம். தமிழக அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியினருக்கும் புதிதாக அரசியல் களமிறங்கியுள்ள தாவேக தலைமைக்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த சூழலில் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் ஆற்றிய உரை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் நாகரிகம் மற்றும் தனிநபர் விமர்சனங்கள் குறித்த விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்துள்ளன. ஒரு மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய கண்ணியம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. என்ன நடந்தது? கோவில்பட்டியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக சட்டமன்ற செயல்பாடுகள் மற்றும் முதலமைச்சரின் செயல்பாடுகள் குறித்து அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அரசியல் விமர்சனத்தை தாண்டி தனிநபர் தாக்குதலாக இருப்பதாக தாவேக தரப்பினர் மற்றும் பொதுமக்களின் ஒரு பகுதியினர் சமூக ஊடகங்களில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டன. காவல்துறையினர் நடவடிக்கை. இந்த புகார்களின் அடிப்படையில் விளாத்திக்குளம் காவல்துறை இன்று அதிகாலை எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களின் இல்லத்துக்கு சென்று அவரை கைது செய்தது. இந்த கைது நடவடிக்கையின் போது அவரது ஆதரவாளர்கள் போலீஸ் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் அவரை எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். சமீபத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தற்போது அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகள் தமிழக அரசியல் சூழலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளன. ஜனநாயகம் என்ன சொல்கிறது? அரசியல் என்பது கொள்கை ரீதியான மோதல்களை கொண்டது. ஆனால் அது தனிநபர் தாக்குதலாக மாறும்போது ஜனநாயகத்தின் மாண்பு பாதிக்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசியல் விமர்சனம். கொள்கைகளை விமர்சிப்பது ஜனநாயக உரிமையாகும். எல்லை மீறல், கண்ணியமற்ற ஒருமை பேச்சுகள் மற்றும் மிரட்டல் துணி ஆகியவை சட்ட சிக்கலுக்கு வழிவகுக்கின்றன. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு தொகுதியின் குரல். அவரது பேச்சு அந்த தொகுதியின் கண்ணியத்தோடு தொடர்புடையது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனங்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானம் காப்பது அரசியல் நாகரிகத்தின் அடையாளம். இந்த கைது நடவடிக்கை குறித்த அடுத்த கட்ட சட்டபூர்வமான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.